வணக்கம். நான் சாந்தி வெற்றிவேல். இப்போ ஔவை பாட்டியிடம் முருகன் நமக்காக எப்படி கேள்வி கேட்டார் என்பதை இன்றைய காலத்திற்கு ஏற்றாற்போல் சொல்லியிருக்கிறேன். இது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. இதை நிறைய பேர் கவனித்திருக்க மாட்டார்கள். முதலில் ஔவை என்பது யார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாட்டில் நிறைய ஆண் புலவர்கள் இருந்தார்கள். இவர்களது வேலை மற்ற நாடுகளுக்கு போவது, அங்கே இருக்கும் வெற்றிகளையும் தவறுகளையும் அழகாக புரிந்து கொண்டு இதுபோல் நம்முடைய அரசர் இருக்கக்கூடாது என்பதற்காக பாடல் மூலமாக அதை அழகாக மன்னருக்கு உணர்த்துவார்கள். அதோடு மட்டுமல்லாமல் தனது நாட்டில் ஏதாவது தவறு நடந்துவிட்டால் உடனே அதையும் பாடலாக சொல்லி அரசரை சிந்திக்க வைப்பார்கள். இது ஒரு இரகசியமான உரையாடலாகவும் இருந்தது. இதில் ஆண் புலவர்கள் எல்லோருக்கும் தெரியும். பெண் புலவர்கள் அதை 50 வயதுக்கு மேற்பட்டவர்களை ஔவை என்று மரியாதையாக அழைப்பார்கள். இவர்களும் தமிழில் அதிகமாக விளையாடக்கூடியவர்கள், தமிழாலேயே குத்தலாக பேசக்கூடியவர்கள். அப்படி திறமை வாய்ந்த பெண் புலவர்கள் கிட்டத்தட்ட 9 ஔவையார்கள் இதுவரை வாழ்ந்திருக்கிறார்கள் அந்த காலத்தில். அதில் ஒருவரை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால், அதியமானுக்கு நெல்லிக்கனி கொடுத்தவர், மகாகவி காளிதாசரிடம் விவாதம் செய்தவர், இன்னொருவர் முருகனிடம் விளையாடியவர். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த முருகனை சந்தித்த இந்த ஔவையாரை பற்றி தான் நாம் இதில் பார்க்க போகிறோம். இவர்கள் பயங்கரமான அறிவு ஞானம் மிக்கவர்கள், கவிதையில் திறமையானவர், தமிழில் விளையாடக்கூடியவர். அப்படிப்பட்டவரை சந்திக்க முருகன் ஏன் விரும்ப மாட்டார்? இவரும் பல ஊருக்கு போய்விட்டு காட்டு வழியாக ஒரு நாவல் பழம் இருந்த மரத்தின் அருகே வந்து அமர்ந்தார். மரத்தின் மீது குழந்தை முருகன் உட்கார்ந்து விளையாடி கொண்டிருந்தார். பாட்டியும் அந்த மரத்தடியில் வந்து உட்கார்ந்து விட்டு சோர்வாக இருந்தார். என்ன பாட்டி, சோர்வாக இருக்கிறாயே, உனக்கு பசிக்கிறதா? ஆமாம் குழந்தை, எனக்கு பசிக்குது, ஏதாவது பழம் இருந்தால் போடேன் அப்படின்னாங்க. ஏன்னா அங்கே இருக்கிறது குழந்தைன்னு அவங்களுடைய நினப்பு. இவருக்கும் தமிழில் விளையாடணும்னு ஆசை இருக்காதா? சரி பாட்டி, உனக்கு சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா? இந்த கதை நமக்கு தெரியும். பாட்டியும் குதர்க்கமாக சுட்ட பழமே போடு அப்படின்னாங்க. இவரும் மரத்தை உலுக்கி விட பழம்லாம் பூமியில் மண்ணில் விழுந்துச்சு. அதை எடுத்து மண்ணில் இருந்ததுனால அதை ஊதி ஊதி சாப்பிடும்போது முருகனும் கிண்டலா, என்ன பாட்டி அதிகமாக சுடுதா அப்படின்னு கேட்கும்போது தான், என்னடா அது காட்டில் இருக்க இந்த குழந்தை கூட தமிழில் விளையாடுது அப்படின்னு அவங்க நினச்சி ஆச்சரியப்பட்டாங்க. அப்போ தான் அவங்களுக்கு புரிஞ்சுது, இது கண்டிப்பாக முருகனுடைய வேலை தான். இறைவன் தான் நம்மக்கிட்ட தமிழில் விளையாடுறாரு. நம்ம எத்தனையோ பேர்கிட்ட விளையாடிட்டோம். என்கிட்ட விளையாடக்கூடிய தைரியம் முருகனை தவிர யாருக்கு வரும் அப்படின்னு அவங்க நினச்சிட்டு, உனக்கு என்னப்பா வேணும், நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டாங்க. இல்லை பாட்டி, வாழ்க்கைக்காக எனக்கு 4 கேள்விக்கு மாத்திரம் ஒரு வரியில் பதில் சொல்லுங்க அப்படின்னாரு. அந்த கேள்வி நிதானமாக நம்ம புரிஞ்சிக்கவே இல்லை. முதல் கேள்வி அரியது எது அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்ன பதில் நமக்கு தெரியும். மானிடராய் பிறத்தல் அரிது, அதுலேயும் கூன் குருடு செவிடு இல்லாமல் பிறக்கணும் அப்படின்வாங்க. 2வது கொடியது எது? இளமையில் வறுமை கொடியது அப்படின்வாங்க. பெரியது? அதுவும் அழகாக சொல்லியிருப்பாங்க. பிரம்மா விஷ்ணுவோட வயிற்றிலேருந்து நாபி கமலத்தில் பிறந்தார். அந்த விஷ்ணுவும் திருப்பார்கடலில் தான் இருந்தார். அந்த அவ்வளோ பெரிய கடலில் இருந்தாலும் சிறந்த பக்தி செய்கிற தொண்டனுடைய இதயத்தில் வாழறது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொன்னாங்க. இனியது? முதுமையில் தனிமை இனியது. இந்த ஒவ்வொரு வரியிலையும் எத்தனை அதிசயங்கள் ஆச்சரியங்கள் உங்களுக்கு காத்திருக்குதுன்றத இனிமே தான் சொல்ல போகிறேன். உங்களுக்கும் இது வரைக்கும் இது தெரிஞ்சிருக்காது. முதல் கேள்வி
அரியது. அதுக்கு அவங்க சொன்ன பதில், மானிடராய் பிறத்தல் அரிது, அதிலேயும் கூன் குருடு செவிடாக நீக்கி பிறத்தல் அரிது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதற்கு நமக்கு இப்போதைய விளக்கம்தான் முக்கியம். உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஒரு குழந்தை அது போல் குறைகளோடு பிறந்துட்டா அந்த தாயால் அதை சீரும் சிறப்புமாக வளர்க்க முடியாமல் தவிச்சு போகிறாங்க. அப்படியே அவள் வளர்க்க நினைச்சாலும் அந்த குழந்தையுடன் சேர்த்து அந்த தாய் தந்தையை மனிதர்கள் மனதால் காயப்படுத்துகிறார்கள். இதுவும் ஒரு விதத்தில் ஊனம்தான். அந்த குழந்தைய யாராலும் தங்களில் ஒருவராக மதிக்க தெரியவில்லை. எல்லா இடத்திலும் அந்த குழந்தை தனிமைப்படுத்தப்படுகிறது. இந்த சமூகத்தில் உடல் ஊனமுற்றவர்களை அறிவாளிகளாக பார்க்காமல் ஏதோ ஒரு அனுதாபத்தோடு அல்லது தாழ்வு மனப்பான்மையாக பார்க்கும் அவல நிலை இன்றும் இருக்கிறது. மதிப்பு மரியாதை ஒருவரது ஆரோக்கியமான தோற்றத்தை வைத்துதான் தீர்மானிக்கப்படுகிறது. இப்போது இருக்கும் நம்முடைய ஆசைக்காக இயற்கையை மாற்றி அமைத்திருக்கிறோம். அதனால் இயற்கை சூழ்நிலை நஞ்சாக மாறியிருக்கிறது. நோய் நொடி இன்றி நல்ல உறுப்புகளோடு ஒரு குழந்தை பிறப்பது வளர்ப்பது இன்று மிக பெரிய அரிய வாய்ப்பாக அரிய செயலாக இருக்கிறது. இதில் ஊனம் என்ற வார்த்தை மனதையும் பாதிக்கிறது. சிலர் அதீத அறிவால் நல்ல செயல்களை திறமையாக செய்தாலும் அவர்களை மன ரீதியாக ஊனப்படுத்தி அவர்கள் மேற்கொண்டு எந்த முயற்சியும் எடுக்காத அளவுக்கு கெடுதலை செய்து அவர்களை அப்படியே அடக்கி ஓரமாக உட்கார வைத்து விடுகிறார்கள். இதனால் அவர்கள் மன அழுத்தம், பதட்டம் போன்ற ஊனத்தால் மேற்கொண்டு எந்த செயலையும் செய்ய முடியாமல் பாதிக்கப்படுகிறார்கள். அதனால்தான் ஔவையார் குறைகளுடன் பிறக்காமல் நல்ல உடல் நலத்துடன் பிறப்பது அரியது என்ற வார்த்தையை சொன்னார். அப்படியே கிடைத்துவிட்டாலும் இந்த மனிதன் சும்மா இருப்பதில்லை. கிடைத்த நல்ல உடலை தன்னிடம் இருக்கும் பணத்தை கொண்டு அல்லது வசதியான வாழ்க்கையை கொண்டு தேவையில்லாத தீய பழக்கங்களால் ஆரோக்கியத்தை கெடுத்து கொண்டு தங்களது நல்ல இயற்கையான உறுப்புகளை சிதைக்கிறார்கள். மீண்டும் இது போல சிறந்த உறுப்பை வாங்குவதற்கு பணம் இருப்பவர்களால் மட்டும்தான் முடியும். இதற்கு நிறைய லட்சங்களை செலவு செய்ய வேண்டும். இந்த இடத்தில் நீங்கள் யோசிக்க வேண்டும். நம்மிடம் உடல் ஆரோக்கியமாக வைத்து கொள்ள வேண்டும். இதில் ஒரு உறுப்பை நாம் இழந்துவிட்டால் கூட நிறைய லட்சங்கள் செலவு செய்து திரும்பி வாங்க முடியும். சரி, வசதி இருப்பவர்கள் பணத்தை பற்றி கவலைப்படாமல் அதை பயன்படுத்தி தன் உறுப்பை மாற்றி அமைத்து கொள்ளலாம். அதுவும் நம்மால் முன்போல பழைய ஆரோக்கியத்துடன் எந்த செயலையும் செய்யவும் முடியாது, ஆரோக்கியமாக இருக்கவும் முடியாது. கண்களை மாற்றிவிட்டாலும் அதை மீண்டும் பாதுகாக்க வேண்டும். அதற்காக நாம் நிறைய சிரமங்கள் எடுக்க வேண்டும். இதயம் மாற்றினாலும் அதற்காக உடனே வேகமாகவும் ஓட முடியாது. முட்டி எலும்பு, முதுகுத்தண்டு, கைத்தண்டு இப்படி எதை வேண்டுமானாலும் மாற்றலாம். ஆனால் மீண்டும் பழைய வாழ்க்கையை நம்மால் வாழ முடியாது. எனவே இந்த பொக்கிஷமாக கிடைத்த இந்த உடம்பை நிச்சயமாக நீங்கள் பாதுகாக்க வேண்டும். இறைவன் நினைத்திருந்தால் நம் உடலில் ஒரு சிறு பகுதியை வளைத்துவிட்டால் கூட இந்த உலகத்தில் நாம் தனி மனிதராக அனைவரது கண்ணுக்கும் தெரிவோம். அத்தனை பொக்கிஷமாக நம்முடைய உடலை அழகாக வடிவமைத்து இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அத்தகைய அரிய பொக்கிஷம் இது நமக்கு மிகவும் சுலபமாக கிடைத்தது. அதன் அருமை தெரியாமல் தீய வழிகளில் சென்று நம் உடம்பை கெடுத்து கொள்ள வேண்டாம். நம்மிடம் இருக்கும் ஒரு உறுப்பை இழந்து புதியது பதித்துவிட்டால் நாம் இன்னொருவர் துணையோடு தான் வாழ வேண்டும். இது எத்தனை கொடுமையான விஷயம் என்று யோசித்து பாருங்கள். சுயமாக வாழாமல் நமது தேவைகளை இன்னொருவர் செய்வது நம்முடைய வாழ்க்கையில் நாம் யாருக்கும் நினைத்து கூட பார்க்க விரும்பாத மிக பெரிய துன்பமான விஷயம். இதையும் இறைவன் முன்பே சொல்லியிருக்கிறார். நம்முடைய உடலே ஒரு கோவில் போல. அப்படி என்றால் அதை எத்தனை பாதுகாப்பாக நாம் பார்த்து கொள்ள வேண்டும்.
என்னிடம் எந்த தீய பழக்கமும் இல்லை, ஆனால் எதற்காக எனக்கு நோய் வந்தது தெரியவில்லை என்று நினைத்தாலும் வருந்தாதீர்கள். இது நிரந்தரம் கிடையாது. நிச்சயம் மீண்டும் உங்களால் பழையபடி எழுந்து கொள்ள முடியும். முன்பு போல் இல்லை என்றாலும் நிச்சயமாக சிறு குறைகளுடன் இருந்தாலும் நிறைய ஆற்றலுடன் அதிகமாக உங்களால் வாழ முடியும் என்ற நம்பிக்கையை மட்டும் இழந்து விடார்கள். இதில் இன்னொரு விஷயம் இருக்கிறது. இறைவன் கொடுத்த நம்முடைய இந்த உடலை துன்புறுத்தக்கூடாது, அதே போல அழித்து கொள்ளவும் கூடாது. இதேதான் எதிராளியின் உடம்பையும் காயப்படுத்தவும் துன்படுத்தவும் கூடாது. இது நமக்கு உரிமை இல்லாதது. ஔவையின் இந்த ஒரே கேள்வியில் எத்தனை பதில்கள் இருக்கிறது என்று பாருங்கள். இதை சரியாக புரிந்து கொண்டால் நம் வாழ்க்கை அழகாக இருக்கும். உடலை பாதுகாக்க இந்த சித்தர்கள் எடுத்துக்கொள்ளும் முறை மிகவும் அழகானது. அவர்கள் இந்த உடலை இறைவன் கொடுத்த வரமாக நினைத்து அதற்காக தேவையில்லாத உணவுகளை உண்ணாமல் தேவையானதை மட்டும் எடுத்துக்கொண்டு எந்த சிந்தனையும் மனதுக்கு எடுத்து செல்லாமல் யாரையும் துன்புறுத்தாமல் எல்லா பிரச்சனையும் மனதில் சுமக்காமல் யாரையும் காயப்படுத்தாமல் அவர்கள் தனிமையில் உட்கார்ந்து கொண்டு இந்த உடலை மதித்து அதை கொடுத்த இறைவனை மட்டும் நினைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மனித உடல்கள் மட்டும் இல்லைங்க, விலங்கு பறவைகள் எல்லா இடத்திலும் அன்பு செலுத்தி அந்த உடல்களுக்கு மரியாதை தராங்க. நாம் அதிகமாக காயப்பட துன்பத்துக்கு காரணம் அனைவரது பிரச்சனையும் நம்ம மனசில் சுமக்கிறது தான். அதுதான் முதல் தவறு. இதனால தான் நிறைய பேருக்கு பிரச்சனை வருது. உங்களை பற்றி எந்த இடத்துலையும் நீங்கள் யோசித்ததே இல்லை. யாரோ ஒருத்தருக்காக சதா யோசித்து துன்பத்தை அனுபவிக்கிறீங்க. அதிகமான துன்ப மூட்டை தூக்க முடியாமல் தூக்கி சுமந்து துவண்டு போகிறீங்க. மாற்றிக்குங்க. இன்னும் 3 கேள்விக்கான பதிலை பார்க்க போகிறீங்க. இளமையில் வறுமை கொடியது. எதற்காக இளமையில் வறுமை கொடியதுன்னு சொன்னாங்கன்னா, அது அந்த காலத்தில் பசியை சார்ந்த விஷயமா இருந்தது. ஆனால் இன்றைக்கி அது வாய்ப்பை சார்ந்ததாக மாறிடுச்சு. இளமைக்கால கனவுகள் சிதைவு. நிறைய இளைஞர்களுக்கு திறமை இருந்தும் கையில் பணம் இல்லாத ஒரே காரணத்தினால அவங்களது கல்வி தடைப்படுறது. அவங்க தங்க கனவுகளை குழி தோண்டி புதைச்சிட்டு இன்றைய காலத்தின் கொடிய வறுமை. இதோடு மட்டும் இல்லைங்க, இளம் வயதில் இஎம்ஐ கட்டுறது, கடன் சுமையில் சிக்கி தவிக்கிறது. இளைஞர்களின் வாழ்க்கை வறுமையை விட கொடியது. நீங்கள் பசியோடு இருக்கும்போது உங்களை சுற்றிலும் இருப்பவர்கள் தங்களது பகட்டான வாழ்க்கையை இணையதளத்தில் பதிவிடுவதை பார்த்து ஒருவித மன ரீதியான பாதிக்கப்படுவது கொடுமைதான். அதன் வலி நிச்சயம் அதிகமாக இருக்கும். நீங்கள் வாழும் இந்த நவீன நரகத்தில் எவ்வளவு பொருத்தமாக இருக்குதுன்னு பாருங்கள். வறுமை என்பது ஒரு கொடிய நோய் என்றால் இளமையில் வறுமை ஒரு சாபம். அதை இன்றைய காலத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் பசியை விட அவமானம். இது நிறைய பணம் இல்லாத இளைஞர்களுக்கு ஏற்படுது. வறுமை என்பது ஒரு சமூக புறக்கணிப்பு. உங்கள்கிட்ட பணம் இல்லைன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும் இந்த உலகம் உங்களை மதிக்காது. நல்ல உடை இல்லைன்னா உங்களை நிமிர்ந்து கூட பார்த்து பேசாது. அதை விட முக்கியம், கையில் விலையுறந்த அலைபேசி இல்லைன்னா நீங்கள் ஒரு மனிதனாகவே மதிக்க கூட மாட்டாங்க. இந்த உலகம் இருக்குது, அதுதான் வறுமையை விட கொடியது. இளமையில் வறுமை, அவங்களுடைய கருகி போன கனவு, வாழ்ந்து முடிஞ்சிட்டோம் அப்படின்னு கடந்து போகலான்னு நினச்சாலும் இளமையில் வாய்ப்புகள் தேடி அலைஞ்சாலும் மறுக்கப்படுறது. படிக்க வேண்டிய வயசில் குடும்ப சுமையை சுமந்துக்கிட்டு வேலைக்கு போகிறது. உங்களுக்கு திறமைக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு வேலையை தேர்ந்தெடுத்து அடிமை மாறி குடும்பத்துக்காக உழைச்சி மரணத்தை விட கொடுமையானதுங்க. இந்த ஏமாற்றம் தொடர்ச்சியாக ஒரு இளைஞனுடைய வாழ்க்கையில் நடந்துச்சுன்னா அவனுடைய மனநிலை பாதிக்கப்படுது. முதல்ல மறைக்கப்பட்டு வாழ்ந்த வாழ்க்கை இன்றைக்கி வெட்ட வெளிச்சமாக அனைவருக்கும் தெரியுது. இது எதற்கா அப்படின்னு சொன்னால், அந்த காலத்தில் உணவு இல்லை, சாப்பிடல, அப்படி நிறைய செஞ்சு சாப்பிட்டாலும் அது வெளியில் இருக்கவங்க யாருக்குமே தெரியாது, அந்த வீட்டோடு முடிஞ்சிடும். ஆனால் இன்றைக்கி டிவியை போட்டால் எல்லா விஷயமும் ஒரு வீட்டில் நடக்கிற அத்தனை தகவல்களும்
வெளிச்சமாக தெரியுது. வறுமையில் இருக்கிற ஒவ்வொருவரும் மற்றொருவர் வசதியை பார்த்து நம்மால் எப்படி வாழ முடியலையே அப்படின்ற ஏக்கம் அவங்கள நிறைய முடிவுகளை மாற்றி யோசிக்க வைக்குது. ஒரு வேளை ஆடம்பர உணவுக்காக கடுமையாக உழைக்க வேண்டியிருக்குது. அந்த எரிச்சல், அந்த ஆதங்கம் உலகத்தில் மிகவும் கொடுமையானதுங்க. நோயும் வறுமையும் பிழைக்க முடியாத கொடுமையை கொடுக்குது. இவர்கள் வறுமையாக இருக்கும்போது இவங்க கண் முன்னாடி இவங்களுடைய தாய் தந்தை வழியில் துடிக்கும்போது கையில் பணம் இல்லாமல் அவங்கள காப்பாற்ற வழி தெரியாமல் ஒரு மகனுடைய நிலைமை இருக்குது. அது கொடுமையிலும் கொடுமை. அவங்கள காப்பாற்றக்கூடிய பணமும் சக்தியும் அவங்கக்கிட்ட இல்லை. அதை விட வேறு ஏதாவது கொடுமை இருக்குதா பாருங்கள். நம்ம ஒரு மாய உலகத்தில் சிக்கி தவிச்சிட்ருக்கோம். வீட்டில் உட்காந்துக்கிட்டு பிறர் வசதியாக சொகுசாக வாழறத பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்மக்கிட்ட ஒன்றும் இல்லையேன்னு மனநிலையில் ஏங்கிட்டுருக்கோம். இந்த இளைஞர்களுடைய மனசு மிகவும் மோசமான இடத்திற்கு தள்ளப்படுது. இந்த ஒப்பீடு உருவாக்கும் தாழ்வு மனப்பான்மை இன்றைய காலத்திற்கு மிக பெரிய கொடுமையாகவும் வறுமையாகவும் இருக்குங்க. வறுமைன்றது பசி அப்படின்றத மறந்து அது ஒரு மனிதனுடைய கனவு, தன்மானம், ஆரோக்கியம் எல்லாத்தையும் சிதைக்கக்கூடிய ஒன்றாயிடுச்சு. அதனால் அவங்க தடம் மாறி போக வாய்ப்பு இருக்குது. பெண் குழந்தைங்க வறுமையினோட பிடியில் சிக்கிட்டு அவங்களுடைய தேவைக்காக நிறைய திசை மாறி போகிறாங்க. முதுமைகளும் இதில் சேர்த்துக்கலாம். இவங்க பிள்ளைங்க இவங்கள தனியாக தவிக்க விட்டுட்டு போகும்போது அவங்களால எந்த செயலையும் செய்ய முடியாமல் தங்கக்கிட்ட பணம் இல்லையே அப்படின்னு ஏங்கி தவிக்கும்போது பார்க்குறது பாவமாக இருக்குங்க. வறுமை ஒரு குழந்தைய ஏழையாக மட்டும் வைக்கிறது இல்லைங்க. அது அந்த குழந்தையோட நேர்மை, கனவு, ஒழுக்கத்தை திருடிடுது. ஒரு குழந்தை தடமாறுறது அது தனி மனிதனின் தோல்வி இல்லைங்க, இந்த உலகத்தோட தோல்வி. அவை இதை தான் அன்னைக்கு கொடியது எது அப்படின்னு கேட்கும்போது இளமையில் வறுமை கொடியது. எவ்வளோ பெரிய விஷயம் இதில் இருக்குது பாருங்களேன். எல்லோருடைய துன்பத்துக்கு காரணம் இந்த வறுமை. ஒருவரை போல் நம்மால் வாழ முடியல, அவங்கள போல் நம்மால் சாப்பிட முடியல, அவங்கள போல் நம்மளால் ஆரோக்கியமாக இருக்க முடியல. என்ற ஏக்கம் வறுமையில் பொய் சொல்ல முடியுது. அப்படி பொய் சொல்லி அவங்க தகாத வேலைகளை செய்ய வைக்கவும் முடியுது. இதில் இந்த வறுமையினால் குடும்பங்கள் பெரியுது, தனித்தனியாக வாழுது. இளமையில் வறுமை எத்தனை பெரிய கொடியது பாருங்கள். இது குழந்தைங்களை ஏங்க வைக்குது, இளைஞர்களை மோசமான இளைஞர்களாக மாற்றுது, பெண்களை தவறு செய்ய வைக்குது, குழந்தைய மாய வலையில் சிக்க வைக்குது, பெரியவர்களை தனியாக அழ வைக்குது. அப்போது இந்த இளமையில் கொடுமை, வறுமை பணம் இல்லாத இந்த வறுமைதான்றது நமக்கு புரியுது. பெரியது எதுன்னு கேட்கும்போது நம் முன்னாடியே சொன்ன மாதிரி கடவுள் பிறந்தது, அது கடலில் வாழறது, இருந்தாலும் பக்தனுக்காக இதயத்தில் இருக்கிறது அப்படின்னு நினைக்கும்போது இந்த உலகம் பெரியது அப்படின்றது நம் மனசுக்கு இந்த காலத்துக்கு புரியும். ஆனால் இப்போதைய பார்வையில் பெரிய நல்ல உள்ள இருக்கிறது தாங்க புதியது, பெரியது. பக்தனுடைய இதயத்தில் இறைவன் எப்போ வருவார் அப்படின்னா, நிச்சயமாக நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரியது இப்போ பக்தனுடைய இதயத்தில் வாழறது இல்லைங்க. பெரிய வீடு, பெரிய பதவி, இதுக்காக தான் பெரிய கார் வாங்கணும், இதுக்காக தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் அழியக்கூடியது. மன்னிக்கிற குணம் ரொம்ப பெரியது. ஒருவன் செய்த துரோகத்தையோ அல்லது தீமையோ மனசில் வச்சுட்டு பழிவாங்க துடிப்பது சிறுமை. ஆனால் போகட்டும், அவனும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அப்படி செஞ்சிட்டான் அப்படின்னு மனதார மன்னிக்கிறது இந்த காலத்துக்கு பெரியது. இதனால் நம்மளுடைய நிம்மதி போகாமல் பாதுகாக்கப்படும். அப்படிப்பட்ட பெரிய நல்ல உலகம் இந்த உலகத்தில் விட பெரியது நல்ல குணம்தான். அடுத்தது ஈகோ. எத்தனை செயலை ஒருத்தன் செஞ்சாலும் என்னால் தான் இது நடந்தது, நான் இல்லைன்னா இது நடக்காது அப்படின்றது தவறான செயல். எல்லாமே எல்லாராலேயும் முடியும். எந்த குறை இருந்தாலும் அதை பெரிதுபடுத்தாமல் அடுத்தவங்களுக்காக வாழ நினச்சி பாருங்கள்.
அதுவும் பெரியது தான். ஒரு ஏழை தனக்கு கிடைச்ச உணவில் ஒரு பகுதியை தன்னை விட பசியோடு இருக்கிற ஒருத்தனுக்கு கொஞ்சோண்டு எடுத்து தட்டில் போட்டால் கூட அந்த உணவும் இந்த உலகத்தை விட பெரியது தான். எந்த உதவியும் எதிர்பார்க்காம முதியவர்களுக்கு உதவி செய்கிறதும், அன்பாக பேசுகிறதும், தெருவோரம் இருக்கிற விலங்குகளை உணவிட்டு காப்பாற்றுறதும், யாரையாவது கீழே விழும்போது தூக்கி விட்டு காப்பாற்றுறது, இப்படி நிறைய விஷயம் உலகத்தில் பெரியது. கோடிக்கணக்கான சொத்துக்களை வச்சிருப்பான், அவன் பெரியவன் இல்லை. பிறர் துன்பப்படும்போது கண்டு துடிக்கும் இதயம் இருப்பவனே பெரியவன். வானத்தை விட பெரியது ஒரு மனிதனின் நல்ல எண்ணமும் நல்ல சிந்தனையும் மன்னிக்கும் குணமும் மனித நேயமும். அதுதான் பெரியது. நிறைய தொழில்நுட்பங்கள் இந்த உலகத்தில் நம்ம உள்ளங்கையில் செல்லாக மாறி வந்துருச்சுங்க. ஆனால் மனிதனுக்குள்ளே இருக்கிற அகந்தை, ஈகோ அதை விட பெரியதாக வெளியில் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. உலகத்தில் பெரியது எது அப்படின்னு இப்போ கேட்டால் நிறைய பேர் பணம்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பெரியது எதுன்னு கேட்டால் நிச்சயமாக பணமோ அதிகாரமோ கிடையாதுங்க. ஔவையோட வாக்குப்படி பார்த்தா அதிகாரத்தை செலுத்தும் அரசனை விட அவனை தேர்ந்தெடுக்கும் மக்கள் பெரியவர்கள். மக்களை விட அவர்களுக்கு நல்வழி காட்டும் அறிவு எனும் ஞானம் பெரியது. அறிவை விட அந்த அறிவை பயன்படுத்தும் மனம் பெரியது. இறுதியில் ஒரு மனிதன் அகந்தை அடக்கி எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுதான் உலகத்தில் மிக பெரியது. தனக்காக வாழாமல் பிறருக்காக வாழ நினைச்சா அந்த எண்ணமே இறைவனை உங்களுடைய இதயத்தில் வாழ வைக்கும். இப்போ சொல்ல போகிற கருத்து உங்களுக்கு நிச்சயமாக எல்லாருக்குமே தேவைப்படுறது. இனிமையானது எது? முதுமையில் தனிமை. என்னங்க முதுமையில் தனிமை எத்தனை கொடுமை! அப்போ தாங்க நமக்கு நாம் யாருன்றது புரிஞ்சு கொள்ள முடியும். இந்த தனிமை இதற்கு தான் தேவைப்படுது. அதுலேயும் இனிமையானது இறைவனை நமக்குள் இருப்பது உணரும் நேரம் இதுதான். முதுமையில் தனிமைன்றது சாபம் இல்லைங்க, அது ஒரு வரம். வாழ்க்கை பயணம் ஓடிக்கிட்டே இருக்குது. இந்த வாழ்க்கையில் முதுமை வரும்போது தான் நாம் நிதானமாக ஒரு இடமா உட்காந்து யோசிக்கிறோம். எங்கே தவறு செஞ்சோம், எங்கே சரியாக வாழ்ந்தோம் அப்படின்னு நம்மை நாமே சுயமாக ஆய்வு செய்த தனிமை அவசியம் தேவைப்படுது. தவறை உணர்ந்து நாம் செய்த தவறுகளை பிறர் சுட்டி காட்டும்போது கோபம் வரும். ஆனால் தனிமையில் சிந்திக்க வைக்கும். அந்த தவறுகள் நமக்கு நிறைய பாடங்களை புரிய வைக்கும். அந்த உணர்தல் தான் ஒரு மனிதனை முழுமையாக்குது. உலகத்தில் இரைச்சல், செல்ஃபோன், டிவி இல்லாமல் அமைதியாக அமர்ந்து நம் வாழ்க்கையில் உணர்த்தும் இந்த தனிமை இதுவரை நாம் எவ்வளோ சிறப்பாக சாதிச்சிருக்கோம், வாழ்ந்திருக்கோன்ற பெருமையை புரிய வைக்கும். யார் சொல்வதும் நம்ம காதில் விழாது. நம்முடைய ஆத்மா இறைவனுடன் அமைதியாக பேசிகிட்ருக்கோம். முதுமையில் தனிமை ஏன் வரோன்னு சொன்னால், வாழ்க்கையில் முதல் பாதியில் நாம் பிறருக்காக ஓடுறோம். பெற்றோர், வேலை, பிள்ளைகள், மனைவி, கணவன். ரெண்டாவது பாதி நாம் நமக்காக வாழ வாய்ப்பு கிடைக்குது. அந்த வாய்ப்பு தான் நாம் வாழ வச்ச தவறுகளை நம்ம செஞ்ச எல்லா விஷயமும் பாடங்களாக மாற்றுது. இதை நினச்சி அழறதை விட நான் ஏன் அன்றைக்கி அதை செஞ்சேன், இன்றைக்கி அதனால தான் இப்படி இருக்கிறேன் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு உயிரோடு இருக்கும்போது புரிய வைக்குது. எல்லாவற்றையும் தவறு இல்லாமல் நிதானமாக நேர்மையாக புரிஞ்சு கொள்ள முடியறது இந்த முதுமை தான். ஞானத்துக்கான வழியும் உங்களது வாழ்க்கையே ஒரு பாடமாக நினச்சி தனிமையில் ரசிப்பீங்க. இது ஒரு வகையான ஞானம் மாதிரி தான். எப்படியெல்லாம் வாழ்ந்தோம் அப்படின்னு உங்களை பற்றி நீங்களே பெருமைப்படக்கூடிய சந்தர்ப்பம். பிள்ளைகள் வளர வளர அவர்கள் போக்கில் அவங்கள விட்டுருங்க. நமக்குள்ள நாமே ஒடுங்கிறது ஒரு வித தவம். நான் இல்லைன்னா எதுவும் நடக்காது என்ற அகந்த தனிமை நம்மளுக்கு உடைச்சி காமிக்கும். நான் இல்லாமலும் இந்த உலகம் இயங்கும் என்ற நிஜத்தை உணர வச்சு புரிய வைக்கும். ஒரு நிம்மதி கிடைக்கும் பாருங்களேன், அதுதான் வரும். இந்த வயசில் தான் நம்முடைய உடலும் ஒவ்வொரு உறுப்பாக செயலிழந்து போகிறதுக்கு காரணம். கண் பார்வை மங்கிறது, தேவையில்லாததை பார்க்காத, காது கேட்காம போகிறதுக்கு காரணம்
யார் என்ன சொன்னாலும் கேட்டு கோபப்படாத. வாய் பேச முடியாமல் திணறுவதற்கு காரணம் தெரியாத வார்த்தை விட்டுட்டு மாட்டிக்காத அப்படின்னு இறைவன் நமக்கு உணர்த்தும் அறிகுறி தான் இந்த தனிமை. அப்போ தான் இந்த உலகத்தில் இருந்து விடுபட்டு உங்களது உள்ளத்தில் இருக்கும் இறைவனை பார்க்கக்கூடிய நேரம். நிறைய பெரியவர்கள் தனிமையை வெறுத்து வருந்துறாங்க. என்னுடைய கடமையை எல்லாத்தையும் நான் சிறப்பாக செஞ்சிட்டேன், இனி எனக்கு எந்த வேலையும் இல்லை, எனது ஒவ்வொரு எண்ணமும் இறைவனை பற்றி மட்டும் சிந்திப்பது தான் என்று வாழ்ந்து பாருங்கள். இதை தான் சித்தர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் அவங்களால நேரடியாக இறைவனை பார்க்க முடியுது. இவங்கெல்லாம் யாருடைய முகத்தையும் பார்க்க பிடிக்காமல் காடுகளுக்கு சென்று தனிமையாக அமர்ந்து எந்த உணவையும் விருப்பமாக சாப்பிடாம எது கிடைக்குதோ சாப்பிட்டு தனிமையில் யார் பேச்சையும் கேட்காம யார் தன்னைத்தானே யோசித்து விவாதம் செய்யாமல் இறைவனை மட்டும் சிந்திச்சு கடைசியில் அவர்கள் நினைத்த இறைவனை சந்தித்திடுறாங்க. இப்போது உங்களுக்கு அவ்வை முருகனிடம் கேட்ட கேள்வி அத்தனையும் புரிந்திருக்கும். அரியது குறைவற்ற உடல்நலம், மனநலம், ஆரோக்கியம். கொடியது குழந்தைகளை தடமாற செய்யும் வறுமை. பெரியது மன்னிக்கும் குணம் உள்ள மனிதநேயம். இனியது முதுமையில் தனிமை, தன்னைத்தானே உணரும் அந்த பேரமதி. இதைதான் ஒரு வரியிலும் அவர் அழகாக உங்களுக்கு சொல்லியிருப்பார். இதை நான் உங்களுக்காக என் வரியில் சொல்லியிருக்கிறேன். பிடித்தால் கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். இந்த கேள்விகளுக்கு பதிலை நிதானமாக கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை அழகாக இருக்கும். உங்களுக்கு இதில் இருக்கும் கருத்துக்கள் ஒவ்வொன்றும் நமக்காக முருகன் அவ்வையிடம் கேட்டு தெரிந்து கொண்டது. இன்றைய காலத்திற்கு நமக்கு அத்தனையும் புரிகிறது. இது புரிந்து கொள்ளாமல் நாம் இந்த வாழ்க்கையை வெறுத்து கொண்டு விவாதம் செய்து கொண்டு போராடி கொண்டு நிம்மதி இல்லாமல் எங்கே போகிறோம் என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் தவித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சிந்தித்து செயல்பட்டால் ஒவ்வொன்றும் ரசிப்பாக, அருமையாக, அமைதியாக இருக்கும். மற்றும் வேறு தலைப்பில் நாளை பார்க்கலாம். நீங்கள் நிச்சயமாக என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. உங்களுக்காக இன்னும் நிறைய ரகசியங்களும் விஷயங்களும் காத்திருக்கு. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தலைப்பில் இணைவோம். நன்றி. சாந்தி வெற்றிவேல்.